ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமா. இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான தி அக்கௌண்டன்ட் 2 படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 2016 வெளியான தி அக்கௌண்டன்ட் படத்துடைய நிகழ்வுகளை தொடர்ந்து இரண்டாம் பாகமான இந்த படம் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது. முதல் பாகத்தை நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிருக்கோம். ஐகார்ட்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த பாகத்துடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரே கிங் கொல்லப்படுறாரு. ரே கிங் உடைய சக்சஸரா இருக்கிற மேரி பத் பாத்தீங்கன்னா இது செஞ்சது யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிற மிஷனை ஹீரோவான கிறிஸ்டியன் வுல்ஃப்க்கு கொடுக்குறாங்க. கிறிஸ்டியன் வுல்ஃப் உடைய பிரதர் பிராக்ஸும் பாத்தீங்கன்னா இந்த மிஷன்ல சேர இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதை. பென் அஃப்லிக் ஸ்டார் ஆஃப் தி ஷோ அப்படின்னு சொல்லலாம். பினாமினல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு கிறிஸ்டியன் வுல்ஃப் அப்படின்ற கேரக்டருக்கு. முதல் பாகத்துல இருந்த மாதிரி ஒரு ஆட்டிசம் ரோல்ல ஒரு கிளாஸாவும் மாசாவும் அவரால் மட்டும் தான் நடிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அது ரொம்ப நல்லாவே செட்டிலா கொடுத்திருக்காரு. ஒரு குரூப் ஆஃப் கிட்ஸ் இருப்பாங்க, உங்களை ஹெல்ப் பண்ற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க. அது பார்க்க நல்லா இருக்கும். ஜான் பென்தால் பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் வுல்ஃபுடைய பிரதரா நடிச்சிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருடைய காம்போ சீக்வன்ஸ் தான் இந்த படத்துடைய என்டர்டெய்னிங் பார்ட் அப்படின்னே சொல்லலாம். மெய்யழகன் படத்துல பிரதர்ஹுட் எப்படி காமிச்சிருப்பாங்களோ அது வந்து அவங்களோட ஹாலிவுட் ஸ்டைல்ல வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தர மாதிரி தான் இந்த படமே அமைஞ்சிருக்கும். மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சில ஹியூமர் போர்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. முதல் பாகத்தை பார்த்தவங்களுக்கு இரண்டாம் பாகம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டிஃபரெண்டான ஒரு படம் மாதிரியான ஒரு ஆங்கிள் இருக்கும். ஸோ ஃபேன்ஸுமே பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிஞ்சிருவாங்க இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா. முதல் பாகம் பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். ஸோ இரண்டாம் பாகம் பாத்தீங்கன்னா இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எந்த பார்ட் வந்து பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. டேட்டிங் சீக்வன்ஸ் எல்லாத்துலயும் டார்க் ஹியூமர் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எமோஷனல் போர்ஷன் நிறைய இடங்கள ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். கிளைமேக்ஸ் போர்ஷன்ல ஒரு ஹெவியான ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும். அது ரொம்ப நல்லாவே இருக்கும் பார்க்கிறதுக்கு. இருந்தாலுமே அது பார்க்கிறதுக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியலா படத்துல வந்து ஒட்டல அப்படின்றத உண்மை. ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாவும் உங்களோட ஃபுல் அட்டென்ஷன் தேவைப்படுற ஒரு படமா தான் இந்த படம் இருக்கு. விஷுவலா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கன்வே பண்ணிருப்பாங்க. கேவினோ கார்னருடைய டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகும். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். 2025 வெளியான சிறந்த படங்கள்ல இந்த படமும் ஒன்று. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல மைல்ட் அலர்கன் இருக்கு, அதை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். தி அக்கௌண்டன்ட் 2 படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.